நீங்கள் யோசிக்கலாம், நான் மற்றவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறதுனால எனக்கு என்ன பிரதர் கிடைக்க போகுதுன்னு. நீங்கள் மற்றவங்களுக்காக ப்ரேயர் பண்ணது ஏதோ ஒரு நாள் உங்களுக்காக பேசும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் மற்றவங்களுக்காக ப்ரேயர் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு பெரிய கஷ்டம் இருந்திருக்கும், உங்களுக்கு பெரிய மன அழுத்தம் இருக்கும். ஆனால் யாரோ ஒருத்தருக்காக ப்ரேயர் பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய ஜெபம் என்ன தெரியுமா பண்ணும்? உங்களுக்காக ஒரு நாள் நான் பேசும் அப்படின்னு நான் சொல்கிறேன். வேத வசனத்தில் போட்டிருக்குது, நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும் அப்படின்னு இருக்குது. ஒருத்தன் நியாய தீர்க்கப்படுறான் அப்படின்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு இரக்கம் அவனுக்காக பேசும் அப்படின்னு இருக்குது. இரக்கம் ஒரு மனுஷனுக்காக நியாய தீர்ப்புல பேசுது அப்படின்னா, உங்களுடைய ஜபமும் பரலோகத்தில் என்னைக்கோ ஒரு நாள் உங்களுக்காக பேசும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் பல டிப்ரெஷனில் இருந்திருப்பீங்க. அந்த டிப்ரெஷனில் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறதே பெரிய விஷயமா இருந்திருக்கும். ஆனால் அந்த சமயத்தில் நீங்கள் உங்களை குறித்து யோசிக்காமல் இவனுக்காக நான் ஜெபம் பண்ணணும்னு பண்ணியிருப்பீங்க பாருங்கள். அதை ஆண்டவர் கனப்படுத்தி உங்களுடைய ப்ரேயர் ரெக்வஸ்ட்டுக்கு அவர் ஆன்சர் பண்ணுறவராக இருக்கிறாரு.